சொன்னார்கள், கறந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது. யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி 2 துளி. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேனியில் இருந்து வருகிற இரத்த துளி. இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை அஞ்சி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி. அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தின் 49வது வசனம், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிற மக்கள், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிற மக்கள், வஹும் மினஸ் ஸாஅத்தி முஸ்பிகூன், அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பற்றி சொல்கிறான். 67வது அத்தியாயம் 12வது வசனம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவாக அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சுவார்கள், லஹும் மஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு. சாதாரண நன்மை அல்ல, அபரிவிதமான நன்மை உண்டு என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 57வது அத்தியாயம் 28வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், வ ஆமினு பிரசூலிஹி, தூதர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், யுதீக்கும் கிஃப்லைன் மின் ரஹ்மத்தி, 2 அருள் கொடைகளை உங்களுக்கு நான் தருவேன், வ யஜ்அல் லக்கும் நூரன், ஒரு ஒளியை உங்களுக்கு நான் வழங்குவேன், தம்சூன பிஹி, அந்த ஒளியை கொண்டு நேர்வழியில் நடப்பீர்கள், வ யஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். தனிமையில் அஞ்சுகிற மக்களுக்குரிய ஆஃபர், கிராண்ட் ஆஃபர். 2 அருள் கொடைகளை தருவானாம், ஒரு ஒளியை தருவானாம், அந்த ஒளியை கொண்டு நேர்வழியில் நடப்பீர்களாம், உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாம், பெரிய கூலி உங்களுக்கு உண்டுமாம். மறைவாக தனிமையில் இருந்து கொண்டு அஞ்சுகிற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற கடுமையான பரிசுகள். அன்பர்களே, அதிகம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களிலும் அதை ஞாபகப்படுத்துகிறான்.